வண்டி வராது. முன்பக்கம் வண்டிக்குதையா எவ்வளவு நாளைக்கியா? 10 வருஷமா. 10 வருஷம் வழியா? அதிகாலை இப்பதான் லேசா வலி. கழுத்து வலி 20 வருஷமா. கழுத்து வலி 20 வருஷம். வர கொஞ்சம் இப்போ 2-3 வருஷமா அப்படியே கழுத்துல இருந்து மைல்டா அப்படியே ஒரு நரம்பு மட்டும் அப்படியே போயிட்டு வர மாதிரி வலி இருக்குது. முதுகு வலி இருக்குது. இடுப்பு வலியும் 5-6 வருஷமா நோய். அப்போ அழகாது போடுதா அழகான போன மக்களுக்கு 5 செல்வ கேட்கல அவருக்கு தனியா வாங்கிக்காரு. இது போல மக்கள் சொல்ல புண்ணியம் கிடைக்கும். நான் வாங்குறது புண்ணியம் தான் அவங்களுக்கு. ஆமா இப்ப என் காசு இல்ல அல்ல உங்க நாட்டை வாங்கி மக்கள் சொல்றாங்க ஒரு புண்ணியம் அவங்களுக்கு. இப்போ நான் இப்ப நினைச்சா அவரு 2000 கேட்கலாம், அவங்க 2 சிம்பிள் 2000 கேட்கலாம், 4 ரூபாய் கேட்கலாம். எனக்கு அந்த ஆசை இல்ல. நீங்களா தரணும், நான் மக்கள் சொல்லி போகணும். உட்காருங்க, டீ போட சொல்ற டீ ஷர்ட் உட்காருங்க வாங்க. நான் கேட்கிற மக்கள்கிட்ட சாப்பாடு தான் கேட்கிறேன், நல்லா கொடுக்கணும்னு கேட்கிறேன். அப்ப நம்ம கர்மம் குறையும், கர்மம் ஏறும். போனது என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் நம்ம கர்மத்தை தான் ஒழிக்க முடியும். அதுக்கு மாதிரி எத்தனை வருஷம் வழி கேளுங்க. அவரை கேளுங்க எத்தனை வருஷம் முட்டி? 20 வருஷம் வழி. டாக்டர் போனா முட்டி தேஞ்சு போச்சு. சரி ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யணும், பின்னாடி பக்கம் வலிக்குது, கழுத்து வலிக்குது. அது 15 வருஷமா இருக்குது. கழுத்து தான் வலி வருது. இப்ப 2-3 வருஷமா அப்படியே இங்கிட்டு வர நரம்பு கண்ணு வரைக்கும் வருது அந்த வலி. மைல்டு. இப்ப கார் 2 கார் வழியா பாருங்க. பிள்ளை மாதிரி பிள்ளை எங்க போச்சு? சொல்லுங்க போச்சு போச்சு போச்சு. 10 வருஷம் வழி. நீ டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. இப்ப இருக்கா இருக்காங்க இல்ல பின்னாடி பாரு, பின்னாடி இடுப்படி தான் பாரு. என்ன இப்ப இல்லையா? இந்த பாரு, இந்த பாரு அப்துல்கான் பாரு இருக்குது. பாதி குறைஞ்சி இப்ப பாரு. இந்தியா பாதி தான் பாருப்பா. இந்தியா இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து பாரு, நீ பாரு. பாரு போயிடுச்சு போயிடுச்சா? போயிடுச்சு. சொல்லு வழி தேங்கி போச்சு. டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொன்னாரு. இப்போ எவ்வளவு அமௌண்ட் வாங்கலாம்? நானு எவ்வளவு வாங்கலாம்? எவ்வளவு வாங்கலாம்? இன்னொன்னு வாங்கலாம் கேக்குறா. நீங்க இஷ்டப்பட்டு தாங்க, மக்கள் அழகாங்க. இதுதான் எனக்கு வேலை. ஒரு விக்கெட் பத்தியா? நிறைய ஒரு டியூப் தான் கேக்குறேன். அது சொல்ல இப்படி சொல்லவே இல்லை. விழுந்துருன்னு கைய
இல்ல ஏன் கலந்துறீங்க ஆனந்த கண்ணீரும் அப்ப எவ்வளவு வேலையை தங்கியிருக்காரு போல பார்த்தா வெளியில பார்த்தா தெரியாத எப்பா என்ன உனக்கு நல்லா தானடா என்னடா உனக்கு ஆமா அது உண்மைதான் அவங்க வைக்கிற முன்னு பண்ண பண்ண கொஞ்சம் அதை சரி பண்ணி தருவேன் अपना दर्शन சொல்லி அழிக்கிறீங்க சுவர்ங்க நல்லா பாருங்க நல்லா தெளிவா பேசணும் குழந்தை கூட பிறந்திருக்கோம் இந்த மீஸ்வர் ரெண்டுமே பேசணும் நான் வாழ்ந்த அவங்க பேச வச்சிருக்கோம் பேசணும்
முடிக்கிறோம். டீஷர்ட் போவாங்க. ஓடு பாப்பா குடிக்க பாரு இருக்காயா சொல்லு எங்க போச்சு ஒரு காடியில் ஓடு போவான். அடிச்சுதான் படிக்கணும். அவங்க கைக்கு எச்சாலே போதும். அதான் காடியா அவ்வளவுதான். எதுக்கு போறீங்க? வேணுங்களா? யூடியூப்ல பார்த்தேன். நான் வேலூர்ல இருந்து வரேன். வேலூர்ல இருந்து வந்த ஐயா யூடியூப்ல பார்த்தேன். கை கால் வலிக்கு முட்டு வலிக்கு எல்லாமே மூலிகை ஆயில் போட்டு தேய்ச்சா எல்லாம் பறந்து போகுதுன்னு யூடியூப்ல தான் பார்த்தேன். ஆனா நேர்ல போய் அனுபவிக்கும் போதுதான் தெரியுது எல்லாமே ஒரே நாள்லயே எனக்கு கை வலி மூட்டு வலி கழுத்து வலி எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லபடியா ஆயிடுச்சு. ஐயா கைப்பட்டு மூலிகை ஆயில போட்டு தேய்ச்சாரு. வருஷ கணக்கில் இருந்த 10 வருஷம் 5 வருஷமா இருந்த வலி எல்லாமே பறந்து ஓடி போச்சு. நல்லபடியா ஆயிட்டேன். எழுந்து விடுவிடுன்னு ஓடுற அளவுக்கு ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி நிதானமா தான் எழுந்துப்பேன். நடக்கிறது கூட நிதானமா தான் நடப்பேன். இப்ப நல்லா ஸ்பீடா போறேன் வரேன் நடக்கிறேன். இங்க வந்த உடனே நல்லா அன்பை உபச்சரிச்சு நல்லா அரிசி உணவு போடுறாங்க. உணவு போட்டு நம்ம உடம்புல என்ன குறையோ அதை தீர்த்து அனுப்புறாரு. அதுக்காக அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். என்ன கேட்டேன், ஏதோ பிரச்சனை ஆச்சாதான் தேடி கேட்டானு. இங்க பார்த்தாலே தெரிஞ்சு எனக்கு இல்லையா பெரிய கட்டமெல்லாம் அப்படியே சாலா சாப்பிடுவேன். நான் கேட்கறேன் சொல்லு கட்டா எனக்கு வருது. இங்க நான் சொல்லல, இங்க வரதான் அந்த அப்படி சொன்னேன். யோசா செம்ம வெயிட்டு என்ன சொன்ன நாமத்தை சொல்லி சொல்லி போனா கேளு. ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, குடும்ப ஒற்றுமை வருது, சந்தோஷம் வருது. பக்கத்துல விளையாட்டு கொடுக்கல, அவர் கும்பிடு, அவரை வச்சு நான் மனசை மாற்றி தரேன். வேற என்ன உனக்கு? வீட்டுல அது போய் என்ன போட்டா குறையாது. என் வேலையை பத்தி எனக்கு தெரியும். பாரு போடு, ஒரு 5 போடுயா அன்னதானத்துக்கு. எதுக்கு பாருப்ப போச்சா? வேறா பாரு பாரு
போச்சா வேறண்ணா போனாக்கு கொஞ்சம் வெயிட் இருந்து நான் நைட்ல உட்காந்து டைம் கொடுத்துருக்கேன் டீச்சர் போலாம் என்னமா எவ்வளோமா 6 மாசமா 6 மாசமா எங்க வரீங்க பல்லவரமா எங்க இருக்கு எந்த கடை இருக்கு சொல்லி டீஷர்ட் போட்டுருவாரு மீனாட்சி ஒரு டீஷர்ட் எலும்பு தேய்மானம் சொன்னாங்க. மாத்திரை போட்டா மாத்திரை போடுற அன்னைக்கு வலிக்காம இருக்கு. ஆயில்மெண்ட் தேய்ச்சா வலிக்காம இருக்கு. அப்புறமா சொன்னாங்க எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அதனால வலிக்குது சொன்னாங்க. எலும்பு தேய்மானம் சொன்னாங்க. இந்த முக்கியம் பாருங்க எப்படி பாருங்க பாருங்க எப்படி வலி இல்ல எங்க போச்சு தேடி போனது தேடி போச்சு வலிக்காமா வலி இல்லைங்க எங்க போச்சா போனா தெரியலையே. டாக்டர் என்ன சொன்னாரு தேடி போச்சு சொன்னீங்க இப்ப இருக்கா வலி ஏதாவது ஊசி போடுற மருந்து போடுற ஆயில்மெண்ட் பேச மாட்டீங்க சொல்லலாமா செய்யணும் நான் பண்றது வைத்தியம் பண்றேன் மாலை கடை தப்பா நினைக்க கூடாது பாப்பாங்க சரியா இந்த சிலர் கேட்டுதான் செய்யுது நாளைக்கு பண்ணலாம் காலையில இது மாதிரி பண்ணணும் மதியானத்தை கையில கொஞ்சம் கல்லு போட்டு ஒத்தரம் தரலாம் சாதனம் ஒரு 3 பேரை எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு வழி குறையாது ஆமா இல்லைன்னா வழி குறையாது செய்யாதான் குறையும் அவர் எனக்கு அன்னைக்கு போயிட்டு அங்க கூட்டிட்டு சும்மா ஏமாத்திரம் சொல்ல கூடாது ஏன்னா ஓப்பனா பேசிக்கிட்டு வழி பாதி படியும் பாதி இருக்கு வீட்டுல படிக்கணும் அதான் தெரியுது
ஒழுங்கு செய்யணும் செஞ்சுன்னா என்கிட்ட வர வேண்டிய வேலை இல்லை. ஆனா செய்யணும்னா வந்து அவன் 10 ரூபாய் 10 வாரம் 5 வாரம் வந்து வாரங்களே கிடையாது. யூடியூப் ஓடுது பேசாத. பரவாயில்லையா? உட்காருங்க. எங்க வைக்குது அப்படி விட்டு விட்டு நான் பாத்துக்கிறேன். நடக்கும்போது இங்கதான் நடந்து போக நடந்து போக. முரளி அவருக்கு ஐயா கொஞ்சம் கூறுது அவருக்கு இருக்காமா இவருக்கு அங்க இருக்காமா போமாயா மறக்க மாட்டேங்க. எல்லாம் மரக்காட்டு நாராயணம் மறைய நான் சென்னை வண்ணாப்பேட்டில இருந்து வரேன், பழைய வண்ணாப்பேட்டில இருந்து வரோம் சார். 6 மாசம் சமைச்சதுக்கு உடம்பு சரியில்லை. எங்களுக்கு முட்டி வலினால நாம டாக்டர் பார்த்தோம். டாக்டர் பார்த்ததுல வந்து முட்டி வலி தேஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் ஜவு ஒரு 2 டாக்டர் பார்த்ததுல ஒரு டாக்டர் வந்து முட்டி தேஞ்சிச்சு, ஒரு டாக்டர் வந்து ஜவு இதாயிடுச்சு சொன்னாங்க. அது அப்படியே விட்டு சார் யூடியூப் பார்த்தோம், ஒரு தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அந்த வரலாம் வர முடியல. யூடியூப் தெரியல. யூடியூப் ராஜராஜன் நகர்ல வந்து ஐயா கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து பார்த்துட்டு இருக்கு. யூடியூப் பார்த்தனால 3 வாரம் வர முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லி வந்து ஐயா பார்க்க வந்தோம். ஐயா பார்த்து வந்தாலும் நல்லா அன்னதானம் நல்லா சாப்பிட்டோம். சம்சாருக்கு முட்டிவெளி பார்த்தோம், நல்லா இருந்தது. நல்லா சௌகரியம். இந்த தாத்தா ஐயா வந்து நல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காரு. தாத்தா ஐயா கோயிலுக்கு ரொம்ப நன்றி.